மாவட்டத்தில் மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தஞ்சை மாவட்டத்தில் கொள்ளுக்காடு, புதுப்பட்டினம், மல்லிப்பட்டிடல், சேதுபாவாசத்திரம், களுமங்குடா, காரங்குடா, சம்பைப்பட்டினம், மந்தரிப்பட்டினம், அண்ணாநகர் புதுத்தெரு, செம்பியன் மாதேவிப்பட்டினம், கணேசபுரம் உள்பட 32க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் 4500 நாட்டு படகுகள் உள்ளன. மல்லிப்பட்டினம், கள்ளிவயல் தோட்டம், சேதுபாவாசத்திரம் ஆகிய பகுதிகளில் 146 விசைப்படகுகள் உள்ளன. விசைப்படகு மீனவர்கள் திங்கள், புதன், சனி ஆகிய தினங்களிலும் பிற தினங்களில் நாட்டு படகு மீனவர்களும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை எதிரொலியால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கடல் சீற்றமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகளால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி இந்த பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்து வந்தன. அனுமதி டோக்கன் வழங்கவில்லை. தஞ்சை மாவட்டத்தில் விசைப்படகுகளுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய அனுமதி டோக்கன் மீன்வளத்துறையால் வழங்கப்படவில்லை. இதனால் 10,000 மீனவர்கள் கடந்த தீபாவளி பண்டிகை முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. நேற்று 4வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் படகுகள் அனைத்தும் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.